என் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார் என்ற சமாதானம் அவர்கள் உள்ளத்துல வரட்டும். தேவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. நல்ல கரங்களை தட்டி. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. பாடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாடுங்க. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாவத்தை போக்கிட சாபத்தை நீக்கிட, பாவத்தை போக்கிட சாபத்தை நீக்கிட பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு, பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே மரியாளின் மைந்தனா. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுதாய் அவதரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லே. சத்தமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் தொடர்ந்து சில நிகழ்ச்சிகளுக்கு நேராக நாம் செல்வோம். முதலாவது நிகழ்ச்சியாக ஒரு டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏனோஷிகா முன்பாக வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கைகளை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக ஒரு பாடல் தம்பி ஜெனிஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். Came down and the flesh came up. The rains came down and the flesh came up. And the house and a good fall. The foolish man built his house upon a sand. The foolish man built his house upon a sand. The foolish man built his house upon a sand. And the rains came down, plain down. The rains came down and the flash came up. The rains came down and the flash came up. The rains came down and the flash came up. And the house and the sand were flat. So build your house on a large sky. So build your house on a large sky. So build your house on a large sky. And the blessings will come down. And the blessings come down as the pace go up. The blessings come down as the pace go up. The blessings come down as the pace go up. So build your house on the Lord. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. 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 Thank you. கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக ஒரு வசனம் சொல்லுதல். ஏனோஸ் அவர்கள் முன்பாக வசனம் சொல்வார். சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லும் போதோ பாடும் பொழுதோ கைகளை தட்டி என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்து. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாய தேருங்கள். சகரியா 8:16. தேங்க்யூ. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே தன்னாரே தன்னாரேடா, தன்னாரே தன்னாரே தன்னாரேடா, தன்னாரே தன்னாரே தன்னாரேடா, தன்னாரே தன்னாரே தன்னாரேடா. மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளாம். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளாம். பாலன் இயேசு உனக்காக
உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தானானே நான், தன்னன்னானே தன்னன்னானே தனனானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தனனானே நான், தன்னன்னானே தன்னன்னானே தனனானே நான். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக பாடல் பாடும்படியாக கவிவர்ஷினி நிவேதா அவர்கள் வருவார்கள். கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். வரலாற்றினையை இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேன் இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொலியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலையெல்லாம் போயே போச்சு, சபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கே அடிமை என்னை மீட்டு கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. குட்டியாய் வந்தீரே அதி திருவார்த்தையே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பரலோக ராஜாவே நீதானே செய்யா. கனியின் மைந்தனாக யுதராஜ சிங்கமாக, தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தீரே செய்யா. நியாய பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவன் நீரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரும் நீரே. நீரே தேவ கிருபையின் முழு உருவம் நீரே. நீரே நீர் என்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் கலி கூர்ந்து பாடுவேன். என் இம்மானுவேல்
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிப்பேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனியின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:10-14 வரை. நல்ல கரங்களை தட்டுவோம். கரங்களை கொண்டு வந்திருக்கிற எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக ஒரு நடனம் பாய்ஸ் டீமில் இருந்து தம்பி ஆலன். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி, கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும், அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
வன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நல்ல கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். அதைத் தொடர்ந்து ஒரு பாடலை ஏனோஸ் ஏனோஷிகா அவர்கள் வந்து பாடுவார்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை வரவேன். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையில் செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையில் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென்
அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கரங்களை தட்டி நம் வாழ்த்துதல் தெரிவிப்போம். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அடுத்த வருஷத்தில் இன்னும் நாம் அதிகமாய் செய்வதற்கு வெளியில் ஒரு வேளை கிரவுண்ட் கிடச்சின்னா அந்த இடத்துல பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. காலையில் அறிவித்தபடி எத்தனை நபர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? 5 பேரை கூட்டிகிட்டு வந்தது யாராவது இருக்கீங்களா? 4 பேர், 3 பேர். அல்லேலூயா. யாரையுமே கூட்டிகிட்டு வரல, வெறுங்கையாக வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இவ்வளோ நேரம் நாம் பாடல்களை பாடியும் நடனங்களை ஆடியும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. நம் மத்தியிலே பாஸ்டர் தினகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உடுமலைப்பேட்டையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவரும் நானும் வேதாகம கல்லூரியிலே நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் படித்தோம், பட்டம் பெற்றோம். இப்பொழுதும் நம் பக்தியில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு 2 சபைகள் உண்டு. ஒரு 2 பையன். ஆமாம், 2 பையன். இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் அதிகமாக ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைத்த பொழுது அவர்கள் உற்சாகமாய் வருகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். நம் மத்தியிலே அவர்கள் இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். இப்பொழுதும் பாஸ்டர் தினகரன் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட கொஞ்சம் நேரம் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஒட்டன்சத்திர பகுதியில் ஏஜி சபையில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்ததான பாக்கியத்திற்காக முதலாவது நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அடுத்ததாக அருமையான பாஸ்டர் ஜான் பால் அவர்களை ஸ்தோத்திரம் கூட குறைந்தது ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம்
ஒரு வேதாகம கல்லூரியில் நாங்கள் ஒன்றாக படிக்கிறதற்கும் சோத்திரம் இவ்வளோ பக்கத்தில் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம் கடந்த நாட்களில் இந்த அழைப்பை கொடுத்து சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் நேரடியாக என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. அதனால் ஆண்டருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். சோத்திரம் பைபிள் வச்சிருக்கிறவங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ராமன் சொல்லுவோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே சோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேலையிலும் தேவ ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படியான வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டு நீர் பேசி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது இந்த கிறிஸ்மஸ் மாதம், அப்படி டிசம்பர் மாதம் என்றாலே இந்த கிறிஸ்மஸ் என்ன ஆயிரும், களக்கட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி தானே சோத்திரம். எல்லார் வீட்லேயும் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க, சோத்திரம் கிறிஸ்மஸை ஒரு நல்ல நாளாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட அப்படியாக இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டாலே ஆண்டவருடைய பிறப்பின் நாளை கொண்டாடும்படியாக ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த கிறிஸ்மஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ், அது இல்லாமல் கிறிஸ்மஸினுடைய செய்தி, அது மட்டும் இல்லாமல் இப்படி அநேக காரியங்கள் என்ன செஞ்சிட்ருப்போம்னா தியானித்து கொண்டே இருப்போம், பல இடங்களில் பார்த்து கொண்டே இருப்போம். சோத்திரம். இது எல்லாம் யாரை ஒருத்தரை மையமாக வைத்து நடைபெறுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிறப்பை மையமாக கொண்டு இந்த விழாக்கள், இந்த சபை கலை நிகழ்ச்சிகள் இது எல்லாமே என்ன செஞ்சிட்ருக்குது, பல இடங்களில் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஒராமேன்னு சொல்லுவோம். யார் அந்த இயேசு கிறிஸ்து? இன்றைக்கி ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் ஒரு வேளை இந்த இடத்துல இருக்கலாம், அறியாத பிள்ளைகளும் ஒரு வேளை இருக்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுவான். அப்படித்தான் நான் ஆமேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோத்திரம். நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது இந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் இருப்பீர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பீர்கள். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, யார் அந்த இயேசு கிறிஸ்து? ஏன் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால, அவரை நான் சொந்த இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறதுனால எனக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக சோத்திரம் ஒரு கன்னியின் வயிற்றில் சோத்திரம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு குழந்தையாக பிறக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது வேதம் சொல்கிறதான ஒரு சத்தியம். கன்னி மரியாளின் வயிற்றில் சோத்திரம் ஒரு குழந்தையாக பிறக்கிறார். இவருடைய பிறப்பை சோத்திரம் வேதாகமத்தின் ஆரம்பத்திலிருந்து, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து மல்கியா வரை உள்ள புஸ்தகங்கள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்பதாக எழுதப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதுங்களா? இல்லை இந்த சத்தம் அதிகமாக இருக்கா? எல்லாருக்கும் கேட்குதா இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்போது 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார், பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பிற்கு முன்னதாக ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் சோத்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். உட்காந்துருங்க. பிரைஸ் எல்லாம்.
அப்போ இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுடைய நிறைவேறுதலை தான் நம்ம இந்த நாளில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாசித்ததான அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்தோன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த புஸ்தகம் எப்போ சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 900 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா இந்த வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த ஒரு மனிதனுடைய பிறப்பையும் சோத்திரம் வேதாகம புஸ்தகங்கள் முன்னறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு சோத்திரம் உலகத்திலே பார்க்கிறதான எந்த ஒரு புஸ்தகத்திலேயும், உலக பிரகாரமாய் பார்க்கிற எந்த ஒரு காரியங்களிலும் சோத்திரம் இப்படி ஒரு பிறப்பை குறித்து உலகம் உருவாகிறதற்கு முன்னதாகவே எழுதப்பட்ட ஒரு வேத சத்தியமாய் இந்த வேதாகம புஸ்தகம் இருக்கிறது. அல்லேலூயா. முதல் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவன் பாவத்தில் விழுந்த அந்த நாளிலும் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. சோத்திரம் வாசிங்கள். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆமென். 15வது வசனம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகம புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறின ஒரு காலம்தான் கிறிஸ்துவினுடைய பிறப்பு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 புஸ்தகத்தை பார்க்கிறோம். புதிய ஏற்பாடெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்ட புஸ்தகம். அப்போ பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னதாக எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாமே, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே, உங்களுக்கு ஒரு இரட்சகர் வருவார், அடிமைத்தனத்தில் பாவத்தில் சோத்திரம் கட்டுண்டு கிடக்கிற உங்களை விடுவிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு இரட்சகர் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிற புஸ்தகம் தான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம். அல்லேலூயா. அதிலே சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோத்ரம். அப்போ இந்த இயேசு யார் என்றால், அவர் பிதாவினுடைய குமாரனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்ரம். வாசிங்கள். யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. யோவான் 3:16 எடுத்துட்டீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி படித்தவங்களா கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க. இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுருப்போம், இந்த வசனத்தை நம்ம வாசித்திருப்போம். அப்போ இயேசு யாருங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரபூர்வமான வேத வசனம்னா அந்த வேத வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து யார்? பிதாவினுடைய சொந்த குமாரனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால், இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு தேவை? இயேசு கிறிஸ்து யாருன்னா சோத்திரம் தேவனுடைய சொந்த குமாரன். அந்த காரியத்தை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும்போது சோத்திரம் பிதா குமாரன் அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோட கூட நான் பேசுவேன். சோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளே கொண்டு வருகிறதுனால, அவரை என்னை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறதுனால எனக்கு என்ன நன்மை? இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வருகிறதுனால எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி பார்த்தா, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா என்ன செஞ்சார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதலின் மூலமாக எந்த ஒரு ஆத்துமாவும் கேட்டுக்கு ஏதுவாக இருக்கிறதான நரகத்துக்கு தப்புவித்து கொள்ளப்படுகிறார்கள். மனிதனுடைய பிறப்பு சோத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன செய்கிறோம், மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஒரு 60 வருஷம் வெள்ளத்தின் மிகுதியில் 80 வருஷம் வாழ்கிறாங்க, 80 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறாங்க சொல்லுங்களேன்?
மரித்து போய் விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ மரித்ததுக்கு பிற்பாடு அழியாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி உண்டு. அது நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அழிவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணமாய் பார்க்கும்போது இந்த சரீரம் என்ன மரிச்சு போகும்போது என்ன நடக்குது? இந்த சரீரத்தை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? மண்ணுக்குள்ளே போட்டு மூடி அடக்கம் பண்ணிடுறாங்க. குறிப்பிட்ட காலத்தில் இந்த சரீரம் எப்படி இருந்தது ஃபோட்டோ மட்டும் இருக்கும். அதோட என்ன செஞ்சுருவாங்க? மறந்துடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் போக 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 ஸ்தோத்திரம். அநேகர் நம்மளுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் மரித்திருப்பார்கள். அவங்களெல்லாம் இன்றைக்கி ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோமா? யாரும் என்ன செய்ய மாட்டோம், ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். நாட்கள் போக போக அவங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவோம்? மறந்துடுவோம். அப்போது இந்த சரீரத்துக்கு அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஆத்மா மனிதன் பாவம் செய்ததினால ஆத்மா அழிவுக்கு நேராக, கேட்டுக்கு நேராக, ஸ்தோத்திரம், நரகத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாரை எல்லாரும் தரிசித்தாங்க, யாரை வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனை, கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ மனிதர்களை மீட்கும்படியாக, பாவத்திலே அடிமைத்தனத்திலே ஸ்தோத்திரம் மூழ்கி போன மனுக்குலத்தை மீட்கும்படியாக கர்த்தனாகிய தேவன் மனுஷனாக அவதாரம் எடுக்கிறார். அதற்கு பெயர் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் அவதாரம் எடுத்தது இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வருகிறார். ஏன்னா வேதவசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா கவனிங்க. அப்புறம் அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்புறம் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனத்தை வாசிங்க. அதில் 14வது வசனத்தை வாசிங்களேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனம் சொல்லுது ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை என்னவானது? மாம்சமாக மாறியது. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தேவனை மனித ரூபமாக வெளிப்படுத்தினவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை தான் என்ன செய்கிறது? மாம்சமாக மாறி உங்களை போலும் என்ன போலும் மாறி இந்த பூமிக்கு வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே அநேக காரியங்களை நமக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கிறார். அநேக சத்தியங்களை, அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் இழந்த ஒரு பெரிய நன்மை என்னத்தை இழந்தான்? நான் ஏற்கனவே சொன்னேன், சரீரம் என்ன செஞ்சிருது? அழிஞ்சு போயிடுது. ஆத்மாவுக்கு என்ன இல்லை? அழிவில்லை. சோத்திரம். அப்போ இந்த ஆத்மா சரீரம், இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லையா? என்ன பார்த்துட்ருக்கிறீங்க? எனக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனை எத்தனை பேர் பார்க்குறீங்க? யாரால் பார்க்க முடியுமா? என்னால் உங்களுடைய உள்ளான மனுஷனை என்னால் பார்க்க முடியுமா? உள்ளான மனுஷன்னா யார்? சோத்திரம். உள்ளான மனுஷன் நான் யாருன்னு நான் சொல்கிறேன். சோத்திரம். கவனிங்க. ஒருத்தங்களை பார்க்கும்போது நான் கை கொடுத்து என்ன செய்கிறேன்? நல்லா இருக்கிறீங்களான்னு நான் என்ன செய்கிறேன்? கேட்குறேன். என்னுடைய சரீரம், என்னுடைய வாய் என்ன செய்யுது? அவரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குது. என் மனசுக்குள்ளே அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாரு, அவர் யார் என்னென்னு அவரை குறித்து என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? உள்ள ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி தானே? அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாருன்றது ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமா? மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம என்ன செய்வோம்? நல்லவர்களை போல தெரியலாம். என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? எப்படி தோணுதுங்க? சோதரம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது எப்படி தோணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கணவருக்கு தான் தெரியும் மனைவி யாருன்னு, மனைவிக்கு தான் தெரியும் கணவர் யாருன்னு. அல்லேலூயா. வெளியில் பார்க்கும்போது இந்த சிஸ்டர் எவ்வளோ நல்லவங்க, அவர் தான் என்னது கொஞ்சம் மொரட்டு சுபாவம் போல். சோத்திரம். ஏன்னா அந்த சிஸ்டர் மற்றவங்கள பார்க்கும்போது என்ன செய்வாங்க? எல்லாத்துட்டையும் சிரிச்சிட்டு, ஐயா வாங்க, நல்லா இருக்கிறீங்களா, பிரைஸ்லா, ஆமென், அல்லேலூயா, ஒரு புன்னகையோட களிப்போட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் அவங்க யாருன்றது யாருக்கு தெரியுங்க? அல்லேலூயா. சோத்திரம். அதே போல் கணவர் யாருன்றது யாருக்கு தான் தெரியும்? சோத்திரம். அவர் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், அந்த அம்மா தான் ஒரு மாதிரி. அல்லேலூயா. சோத்திரம். அவரெல்லாம் நல்ல கேரக்டர், தங்கமான குணம். ஆனால் அந்த பொம்பளை இருக்குதே, சோத்திரம், அதுதான் என்ன செய்கிறது? அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். இதையெல்லாம் முடிவு பண்ணுறது எது? இந்த கண்களால் பார்க்கிற ஒரு காரியம். சோத்திரம். அப்போது உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? இன்னொருத்தனை பார்த்து எடை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ இந்த உள்ளான மனுஷன் தான் எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறானா இல்லை அழிந்து போகிற நரகத்துக்கு போகிறானாங்கிறது தெரிய வரும். இந்த சரீரம் அழிஞ்சிரும். இந்த உள்ள திங்கிங் ஒன்று ஓடிட்டு இருக்குது இல்லையா, உள்ள மனசாட்சின்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது இல்லையா, உள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு அழிவே கிடையாது. ராமேன்னு சொல்லுவோமே. அப்போ அந்த அழிவில்லாத ஆத்மாவை காக்கும்படியாகவும் மீட்கும்படியாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அநேக உபதேசங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து எப்படி மனிதன் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப சுதந்திரிப்பான் என்பதை அவர் மூலமாக நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் கற்பித்த சத்தியத்தை பின்பற்றுகிறதின் மூலமாகவும் அவருக்குள்ளே வாழ்கிறதின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதின் மூலமாகவே நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன ஆசீர்வாதம்? நித்திய ஜீவன் என்கிறதான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆத்மாவினுடைய மரணத்துக்கு தப்புவித்துக் கொள்ளுகிறதான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? சோத்திரம். முதலாவது அவர் வந்த நோக்கமே நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, உங்களையும் என்னையும் மீட்டு பிதாவினிடத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய், தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். என்ன செஞ்சாங்க? அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் வாழ்கிறதற்காக வருவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரிக்கிறதற்காக வந்தார். உங்களுடைய லட்சியம், என்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் என்ன? அவர் கொண்டு வரப்பட்ட நோக்கம் என்னன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்படும்படி. ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக. வாசிங்களேன். ஏசாயா 53:5 எடுத்துங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் குணமாக்கப்படுவார்கள். என்ன குணம்? மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் வருகிறதான குணம். ஸ்தோத்திரம். இந்த குணம் வந்து சரீரத்தில் உருவாகிறதான காயங்களை குணப்படுத்துகிறது அல்ல. இது மன ரீதியில் தேவனுக்கு தூரமாக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், தேவன் அண்டையில் நெருங்கி கிட்டி சேர முடியாதபடி மனிதன் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தரும்படியாய் அவருடைய காயங்கள் என்ன செய்கிறது? நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குகிறது. அவருடைய ரத்தம் உங்களுக்காகவும் என்னக்காகவும் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால எனக்கு என்ன நன்மை? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த காலகட்டங்களில் 25ஆம் தேதி உலகமே என்ன செய்கிறது? ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் ஊழியம் செய்த நாட்களில் என்ன செய்தார்? ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அதே போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருந்தார். அதிசயம்னா என்ன?
யாரனாலேயே அது சொல்ல முடியுமா? அதிசயம்னா என்ன? வெரி குட். அல்லேலூயா. அதை தம்பி சொல்லுது, நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். எதனால? சொல்லாதனாலையா? கர்த்தர் நல்லவர். சோத்திரம். நடக்காத காரியங்கள், அதாவது நம்ம மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கிறது தான் அதிசயம். இன்னொரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஒருத்தவங்கள செய்கிறாங்கன்னா அதுதான் அதிசயம். வராமன்னு சொல்லுவோமே. இயேசுநாதர் என்ன செய்கிறார்? இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்கள், நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள். டாக்டர் கைவிட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோத்திரம். தீர்க்க முடியாத பலவீனங்களாக இருக்கும். டாக்டர் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கை விரிச்சிருவாங்க. வராமன்னு சொல்லுவோமே. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. அவர் என்ன செய்வார்? உங்களை சுகப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கர்த்தருடைய சுவிசேஷத்தை நமக்கு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு உள்ளே வந்து அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும்போது அவர் நம்ம மேலே கிருபையாக இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷனால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார். மரித்த சரீரங்களை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனையோ மரித்தவர்களை என்ன செஞ்சார்? அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் சொல்லுது, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நன்னாளில் ஆண்டவர் ஒரு அதிசயமான தேவனாக இருப்பார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை அவர் நிச்சயமாக என்ன செய்வார். யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி எந்த நேரத்திலெல்லாம் நம்ம அவரை கூப்பிடுறோமோ நமக்கு அவர் அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நடக்காத காரியங்கள், அல்லேலூயா, நடக்க முடியாத காரியங்கள். சோத்திரம். எனக்கு ஒரு நண்பரை தெரியும், கிட்டத்தட்ட சோத்திரம் ஒரு 1.5 கோடி கடன் அவருக்கு. ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரர். சோத்திரம். ஆரம்பத்தில் 10 லட்ச ரூபா வாங்கி கடன் வாங்கி என்ன செஞ்சார்னா தன்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பண்ணாங்க. சோத்திரம். ஒரு நகைக்கடை உரிமையாளர் அவர். சோத்திரம். பயங்கர கிராண்டாக என்ன செஞ்சாங்கன்னா பண்ணாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா கடன் ஆகி சோத்திரம் 1.5 கோடிக்கு பக்கத்தில் கடன் வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த 1.5 கோடி கடனை கட்ட முடியாது, அதனால் என்ன செஞ்சுருவோம், எல்லோரும் மருந்து குடிச்சிட்டு செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு சோத்ரா மருந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு லெட்டரை எழுதி சோத்ரா அந்த எழுதி கொண்டிருக்கிற வேலையில் எனக்கு இன்னொரு ஊழியக்காரர் என்னுடைய நண்பர், அவர் என்னுடைய நண்பர் சோத்ரா, அவருடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த நபரை போய் சந்திங்க, இவங்களுக்காக நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறது. அப்போ உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்த உடனே இவர் எப்பவுமே போகாதவர் என்ன செய்கிறாருன்னா அவரை சந்திக்க உள்ளே போனால் அங்கே பாயசனெலாம் வச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரெடியாக உட்காந்துட்ருக்குறாங்க. என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்களால் என்ன செய்ய முடியல, இந்த கடனை கட்ட முடியல, அதனால் இந்த லெட்டரை மட்டும் என்ன செஞ்சுருங்க, என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறார், அந்த தம்பிகிட்ட மட்டும் இந்த என்ன செஞ்சுருங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க. சோத்திரம். நாங்கள் கொஞ்ச நேரத்தில் குடும்பமாக நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறோன்னு சொல்லும்போது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆண்டவருடைய அன்பை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அவரை நீங்கள் நம்புங்க, அவரை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி சோத்திரம் அவர்கிட்ட சொன்னபோது அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த கடுமையான சூழ்நிலையில் அவருக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு எப்படியாவது என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதுன்ற நம்பிக்கையில் சோத்திரம் இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று சொன்னால் சோத்திரம் குறிப்பிட்ட சூழ்நிலை இந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சோத்திரம். கரெக்டாக ஒரு வருஷத்தில், ஒரு வருஷமும் 2 மாதத்தில் சோத்திரம் அந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு. எல்லா வேலையும் இழந்து போய் இருந்த அவருக்கு சோத்திரம் ஒரு கடையில் வேலை செய்யும்படியான ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஒரு நகை கடையில் வேலை செய்கிறதுக்கான ஒரு சான்ஸ் அவருக்கு கிடச்சிது. அந்த கடைக்கு போனவர் சோத்திரம் நல்ல ஃபேமஸ் ஆகி நல்ல உழைப்பை போட்டதுனால, அவருடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நம்பினதினால அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அவர் அதிசயமானவர். எதெல்லாம் என்னால் முடியல,
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காரியம்லாம் சக்ஸஸ் ஆகுமானா இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போகிறோம். 2025 கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருப்பா. ஹல்லேலூயா. எதெல்லாம் எனக்கு நடக்கலை, என்னென்ன காரியம்லாம் எனக்கு தடையாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அதிசயமாக மாற்றத்தக்கதான கர்த்தரை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் வருகிற வருடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த வருடத்தில் எல்லாத்தையும் இழந்தீங்களோ அதெல்லாம் 2025 நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து போவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நம்புங்க. ஹல்லேலூயா. பெரியவராக இருக்கிறார். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா 9:6 ஸ்தோத்திரம். அவர் அதிசயமானவர். அடுத்ததாக ஆலோசனை கர்த்தா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா குழப்பம். ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூட குழம்பி போன சூழ்நிலையில் நம்ம உட்காந்துருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்ததான கலக்கம், ஒரு கரெக்டான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. படிக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்தது என்ன படிக்கலான்றதுல ஒரு குழப்பம். ஸ்தோத்திரம். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யாரை திருமணம் செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம். இல்லை இதுக்கு மேலே இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் நம்முடைய ஸ்தானத்தை கொஞ்சம் உயர்த்தி போக வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிற அந்த விருப்பங்களெல்லாம் உள்ளே உருவாகும். அதில் என்ன செய்கிறதுன்னு ஒரு தெரியாத, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அநேகர் என்ன செஞ்சுறாங்கன்னா தவறான முடிவுகளை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. கரெக்டாக ஒரு ஆலோசனை கொடுத்து நம்மளை நடத்துறதுக்கு இன்றைக்கி அநேகர் இல்லை. ஒரு காலத்தில் நல்ல முதிர்ந்தவர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க, வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சோதர தங்களுடைய அனுபவத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கறது உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்குமா? ஹல்லேலூயா. சோத்திரம். இல்லை நம்ம தான் இன்னொருத்தவங்க கொடுக்குற ஆலோசனையை நம்மளால் கேட்டு மற்றவங்க கொடுக்குற ஆலோசனையின்படி நடந்து, யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க அதன்படி கேட்டு நடந்து எத்தனையோ காரியத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ராமேன்னு சொல்லுவோமே. மற்றவருடைய பேச்சை கேட்டு, மற்றவருடைய ஆலோசனை கேட்டு, மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டு எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்த பிள்ளைகள் அநேகர் உண்டு. வேதம் சொல்லுகிறது சிறந்த ஆலோசகர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கடினமான சூழ்நிலையில் குழம்பி போன நிலைமையில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏசப்பாவோட சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் என்ன செய்யணுங்கிறத அவர் உங்களுக்கு பேசுவார். ஹல்லேலூயா. ஒரே குழப்பமாக இருக்குது பாஸ்டர், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு கரெக்டான ஒரு முடிவை என்னால் எடுக்க முடியல. என்னுடைய பிஸ்னஸில் லாஸ், என்னுடைய தொழிலில் சோத்திரம் நஷ்டம், குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. சோத்திரம். இப்போ இதெல்லாம் மாறணும்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வேணும், நமக்கு நல்ல புத்தி சொல்லக்கூடிய ஒரு மனுஷங்க வேணும். இந்த காலத்தில் அப்பேற்பட்ட மனுஷங்களை தேடி நீங்கள் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை வேணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தை தேடி ஓடி வரணும். இந்த வேத வசனம் உங்களோடு கூட பேசும். நீங்கள் என்ன செய்யணுங்கிறத இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனால எனக்கு கிடைக்கிறதான ஒரு நன்மை என்னன்னா, ஆலோசனை கொடுக்கிற தேவனாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்களேன். அவர் வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். வல்லமைக்கு சோத்திரம் இன்னொரு பேர் சொன்னால் சக்தி. ஹிந்தியில் சர்வ சக்திமான்னு சொல்லுவாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சர்வ சக்திமான் அப்படின்னா என்ன? எல்லா வல்லமைகளை காட்டிலும் நம் ஆண்டவர் மேலான வல்லமை உடையவர். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர்த்துக்கு இருட்டை கண்டா பயம்? இருட்டை கண்டா எத்தனை பேருக்கு பயம்? 1 2 3 4. அல்லேலூயா. சோத்திரம்.
அப்போது இருட்டில் ஏன் பயம் வருது? பயம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏதாவது என்ன செஞ்சிடும், வந்து பயமுடுத்திடும். சோத்துறோம். யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா நமக்கு பயம் வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவர் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயம். ஒரு சிலவங்களுக்கு இருட்டுனா பயம். இங்கே யாருக்காவது இருட்டுனா பயமா? எங்களுக்கு இருட்டை கண்டெல்லாம் பயம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பயந்து கொண்டிருப்போம். எதிர்காலத்தை நினச்சி பயந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா, சோத்திரம். ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி பயந்து கொண்டிருப்போம். ஒருவேளை சோத்திரம் இன்றைக்கி அநேகருக்குள்ள என்னென்னா கடன் பிரச்சனை ஒரு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். வியாதியின் நிமித்தமாக பயந்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? பயந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. உதாரணமாக நான் அந்த இருட்டையை எடுத்துக்கிறேன். இந்த இருட்டில் ஒருத்தர் கூட இருந்தார்னா எனக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. அது என் அப்பாவாக இருந்துட்டார்னா எனக்கு இன்னுமே பயம் இல்லை. அல்லேலூயா. என் அப்பா ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தால் எந்த ஒரு காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். அப்போ அவர் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன்றதை நான் முதல்ல நம்பணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர்ன்றதை நம்ம முதல்ல நம்பணும். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன்னா என்ன? எல்லா பவரை காட்டிலும் அவருடைய பவர் மேலானது. ராமேன்னு சொல்லுங்களேன். நான் பேசுறது விளங்குதா எல்லாருக்கும்? எல்லா வல்லமையை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை மேலானது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்போம். அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்துக் கொள்ளுகிறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா தங்களால் முடிஞ்ச காரியத்தெல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது நம்ம பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அந்த பயத்திலிருந்து தப்பு வச்சுக்கிறதுக்கு தங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்ன செய்கிறாங்கன்னா இன்னைக்கு ஜனங்கள் பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. உதாரணமாக ஒரு 10,000 ரூபா கடன் ஆயிடுச்சு. சோத்துறோம். இந்த 10,000 ரூபா கடன் என்ன செய்யுது? ஒரு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு இந்த சோத்துறோம் கடனை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அடைக்கலைன்னா எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அது ஒரு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த பயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதற்கு மனிதர்களிடத்தில் போகிறது. சோத்துறோம். மற்ற யாராவது கொஞ்சம் வசதி நிறைந்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் யாராவது இருப்பார்களான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதெல்லாம் போயிட்டு கிடைக்கலைன்னா மட்டும்தான் கடைசியில் ஆண்டவர்கிட்ட வருது. அப்படி தானே? அல்லேலூயா. ஏதாவது ஒரு பலவீனம் வந்துட்டா எத்தனை பேர் முதல்ல ஜெபம் பண்ணுவோம், எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு நினைப்போம். சோத்துறோம். நீங்கள் யாரும் கையை தூக்க வேணாம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா, சோத்துறோம். எல்லா ட்ரையும் பண்ணி பார்த்துட்டு எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டு தான் ஏசப்பாட்ட வர்றது. முதல்ல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்றது, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவன்றதை நம்ம நம்பணும். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவர் எல்லாவித பயங்களுக்கு என்னை விலக்கி மீட்கிறவராக இருக்கிறார்ன்றதை நான் நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்துறோம். கடலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். ஒரு போட்டில் போயிட்டு இருக்கும்போது சோத்துறோம் படகு உடஞ்சிருச்சு. அந்த போட்டில் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ இந்த போட்டை உடஞ்சிருச்சுன்னா என்ன செஞ்சிடும்? கடல் தண்ணியிலெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். சோத்துறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அந்த போட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த கடலையே உருவாக்கினவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவர் ஒருத்தர் கூட இருக்கிறாருன்னா எனக்கு அந்த பயம் இருக்குமா? சொல்லுங்களேன். பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யும்? கடல் கீழ்ப்படியும். அவருடைய வார்த்தைக்கு இயற்கை என்ன செய்யும்? கட்டுப்படும். அப்படி இருக்கும்போது அவ்வளவு வல்லமை உள்ளவர் என் கூட இருக்கிறாருன்றத நம்ம நம்பினா நம்முடைய வாழ்க்கையில் பயன்றதே இருக்காது. இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு பயம். எங்கேயாவது நான் விழுந்துருவேனா, ஏதாவது ஒரு கஷ்டத்தின் பாதையில் நான் மாட்டிடுவேன், எதிர்காலம் என்ன ஆகும், என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? சோத்துறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மளை என்ன செய்வாராம்? விலக்கி மீட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிரிங்க அவர்கள் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு பயம் இருந்ததுன்னா அது அவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தார் என்று சொன்னால் ஒரு ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நித்திய பிதா, நித்தியமாக இருக்கிற பிதா. நித்தியன்னா என்னன்னா அழியாத பிதா. இன்னைக்கு நான் பார்க்குறேன், என்னுடைய அப்பா அம்மா என்ன செஞ்சிருவாங்க, ஒரு நாள் என்னை விட்டு போய் விடுவார்கள். அதே சமயத்தில் உயிரோடு இருக்கும்போதே தாயினுடைய அன்பை, தகப்பனுடைய அன்பை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நித்திய பிதாவாக இருந்து நித்தியமாக நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன பெற்ற தகப்பனை நான் தொடர்ந்து வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய கீழ்ப்படியாமையினால் நான் அவரை தொடர்ந்து துக்கப்படுத்திகிட்டே இருக்கிறேன்னா ஒரு கட்டத்தில் அவர் என்ன செஞ்சிருவாருன்னு என்னை மறுதளிச்சிருவார். நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது. சோத்துறான். ஆனால் ஒரு காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆராய்ந்து சோத்திரம், அவர் நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கவனித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் அவர் நம்மளை புறக்கணித்து ஒதுக்கிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு மட்டும்தான் முடிவில்லாத அன்பு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு மட்டும்தான். மனிதனுடைய அன்பு ஒரு நாள் தணிந்து போகும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, மாறவே மாறாது. இன்றைக்கி அன்பு நிறையா வேணும்னா சோத்திரம், பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல ஒரு வீடு இருக்கணும், நல்ல ஒரு கார் இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. நல்ல வசதி நிறைந்தவர்களாக இருந்தால் உலக பிரகாரமான அன்பு தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோத்திரம். சிலவங்களெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படிம்பாங்க. சோத்திரம். நல்ல வசதியாக இருக்கும்போது அந்த வார்த்தைகளெல்லாம் வரும். நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி. நம்ம அவங்களுக்கு யாருன்னே தெரியாமல் இருப்போம், அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது உறவுகளை சொல்லி என்ன செய்வாங்க, சோத்திரம், நீங்கள் எனக்கு அப்படி, நீங்கள் எனக்கு இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் அப்படி டல்லாக ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டா சோத்திரம், ஃபோன் பண்ணால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்போது நிறைய உறவுகள் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதம் குறையும் போது சோத்திரம் எல்லாம் நம்மளை என்ன செஞ்சிடும், விட்டுட்டு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லாமலே உங்களை என்னையும் தேடி அவர் வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவியாக இருக்கும்போது நம்ம தேடி வந்த கர்த்தர் நித்தியமாக நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். உலக பிரகாரமாய் பார்க்கிற தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு மாறும். ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் கூட போயிடுவாங்க. ஏன் அப்பா அம்மாவெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம பார்க்குற அப்பா அம்மா அவர்களுக்கு ஒரு நாள் அழிவு உண்டு. ஆனால் என்றைக்கும் அழியாத கர்த்தருடைய அந்த தகப்பனுடைய அன்பு, அந்த தாயினுடைய அன்பு அவரிடத்திலிருந்து நித்தியமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. முதல்ல அவர் அதிசய செய்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, குழப்பத்தின் மத்தியில் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மூணாவது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா பயங்களுக்கும் நம்மளை விலக்கி மீட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வல்லமைகளை காட்டிலும் மேலானவர். அடுத்ததாக நித்திய பிதா. அல்லேலூயா. இந்த இடத்துல தான் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு சிக்கல் உருவாகுது. நித்திய பிதா, இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக தெரியலாம். நித்திய பிதானா, அந்த நித்தியத்தில் தான் நித்தியமான அன்புன்ற ஒரு வார்த்தை உள்ள அடங்கி இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த அன்பு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட கிடைக்கிறது இல்லை. மனிதர்கள் எதிர்பார்க்கிறதான அன்பு என்ன செய்யறதில்ல, அநேகர் பெற்றுக்கொள்கிறது இல்லை. அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சோத்திரம். இப்படி அவர்கள் என்னை சிநேகிக்க வேண்டும், இப்படி அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைய இப்படி என்னை பார்த்துக்கணும், என் மனைவி இப்படி என்னை பார்த்துக்கணும், என் கணவர் இப்படி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு எதிர்பார்க்கிற ஒரு அன்பு உண்டு. அல்லேலூயா. ஆனால் அந்த அன்பு எல்லாரிடத்துலேருந்து கிடைக்குன்னா நிச்சயமாக என்ன செய்கிறதில்ல, அநேகருக்கு கிடைக்கிறதில்ல. அந்த அன்புக்கு மாறாக மனதை உடைக்கிறவர்களும் மனதை வேதனைப்படுத்துகிறவர்களும் தான் இன்றைக்கி பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்ன செய்வோன்னா மனவேதனையோடு கூட இந்த இடத்துல கூட இருக்கலாம். சோத்திரம். அநேக காரியங்களில் நம்ம துக்கப்பட்டு இருக்கலாம். சோத்திரம். அநேகருடைய மனுஷர்களுடைய வார்த்தைகள் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த காயப்பட்டதான அந்த காயத்துக்கு மருந்து போடும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுத்துட்டு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை உணர்ந்து பார்க்க முடியும். ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து பார்க்க முடியும். தேவ பிரசன்னம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது நமக்காக அவர் வந்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு. உங்களுக்கும் எனக்கும் மற்றுள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேர் சமாதானம், இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. பேர் வேணால் சமாதானம்னு வச்சுருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் சமாதானத்துக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா, சோத்திரம். வாழ்க்கை பூரா துன்பம். சோத்திரம். உங்கள் பேர் என்ன பிரதர்? என் பேர் சமாதானம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா, சோத்திரம். சமாதானமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது எங்கே இருக்குது சமாதானம்? சோத்திரம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. இயேசு கிறிஸ்துவ அண்டையில் நம்ம வரும்போது, தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள்ட்ட மட்டும் சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அவங்க ஆண்டவருடைய சமூகத்தை தேடலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வராது. ஆண்டவரிடத்தில் ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவோட கூட ஒரு நெருங்கின உறவு இல்லைன்னா, சோத்திரம், இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் இப்பேற்பட்டதான் அவரோடு கூட ஒரு நெருங்கின ஜீவியத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருப்பார், ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்ததாக வல்லமையுள்ள தேவன், எல்லா வல்லமைகளுக்கும் மேலானவர். எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு பில்லி சுனியை வச்சுட்டாங்க, வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய பிதா. அடுத்தது சமாதான பிரபு. எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்குது? எண்ணி சொல்லுங்களேன். 5 விதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், என்னை ஆண்டவர் விடுவிக்கணும், அநேக கட்டுகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து என்னை காத்துக்கொள்ளணும். இந்த பிறப்பின் நன்னாளிலும் சோத்திரம், அவர் பிறந்த அந்த நாளை கொண்டாடுற நமக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக பிறக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய சத்தியத்தை புதுசாக கேட்குறவங்களும் இருக்கலாம். அல்லேலூயா. ஏற்கனவே அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே என்ன செய்யுங்க? என்ன சொல்லுதுங்க? அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ரட்சிக்கப்படும் போது ஒவ்வொருவருடைய மனுஷனுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குழந்தையை போல இருக்குது. அப்போ ரட்சிப்பு என்பது என்னது? புதிதாக பிறக்கிற குழந்தையை போன்றது. இந்த இடத்துல பல வருஷங்களாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச காலம் ஆனவங்களும் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து தெரியாதவங்களும் இருக்கலாம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுதல்ன்றது பிறத்தல், கிறிஸ்துவுக்குள்ளே பிறப்பது, ஒரு குழந்தையை போன்றது. அப்போ ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தானாக நடக்கக்கூடியதாய், தானாக முடிவெடுக்கக்கூடியதாய், தன் சொந்த காலில் நிற்கிறதா இருக்கணும். அப்படி தானே? அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகள் ஒரு முதிர்ச்சியின் பாதையில் இருக்க வேண்டும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை சொன்னோம். அந்த 5 விதமான ஆசீர்வாதங்களும் நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் கரங்களை கொண்டு செய்கிறவராக காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்குள்ளே வர வேண்டும். ராமேன் சொல்லுங்களேன். ஏங்க, ஒரு 20 வயசு சோத்திரம் நிரம்பின ஒரு வாலிப பையன் பால் பாட்டில் பாலை ஊற்றி நிப்பிள் போட்டு குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்களேன் கொஞ்சம். அல்லேலூயா. சோத்திரம். அவன் அழுகிற, அம்மா எனக்கு பால் கொடு, 20 வயசு நிறைந்த ஒரு இது எனக்கு வந்து என்ன செய்யுங்க, எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தானா எப்படி இருக்குங்க பார்க்குறவங்களுடைய பார்வைக்கு? ஐயா சொல்லுங்க, ஐயா அம்மா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். எத்தனை பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஆஹா, 20 வயசுலையும் என் குழந்தை இப்படியே இருக்குதுன்னு சந்தோஷப்படுவாங்களா? பெத்த தாய் சந்தோஷப்படுவாளா? அல்லேலூயா. நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு போவேன். சோத்திரம். அந்த பையனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 9 வயசு, ஆனால் அவனுடைய கேரக்டர் பூரா 3 வயசுக்கு உண்டான கேரக்டர் மட்டும்தான் இருக்குது. போகிறப்பெல்லாம் அழுவாங்க, பாஸ்டர் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோத்திரம். போன உடனே வேகமாக ஓடி வந்து சலாரிய மேலே தாவுவான் பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு செகண்ட் அவனை கண்டாலே ஆடி போய் பயந்து தான் போக வேண்டியதாக இருக்கும்.
காரணம் என்னன்னா குழந்தை பருவம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, குளிரும் பனியும் கொட்டிடவே ஆரிராரோ ஆராரோ. அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தோளில் போட்டு தாளாட்டிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருடத்தும். அல்லேலூயா, சோத்திரம். 40 வருஷமாக நான் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவராக இருக்கிறேன். நான் 25 வருஷமாக கிறிஸ்தவங்கள. என்ன ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்படுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஒரு வளர்ச்சி இருக்கிறது? சோத்திரம். அவர் நாமம் அதிசயமானவர்னா நீங்கள் அவரை விசுவாசிக்கிற பிள்ளையாக இருந்து 20 வருஷம் 25 வருஷமாக அவரை விசுவாசித்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்தை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நித்திய பிதாவினுடைய அன்பை மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைய போல இருக்கிறவர்களாகவே என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். போதாதே என் ஆண்டவருக்கு இந்த அல்லேலூயா சத்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வாழும்போது ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம குறித்து பறைசாற்றி அவருக்குள்ளே சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்போது அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டருக்கு ஒரு பெரிய தரிசனத்தை